Hi friends, welcome to Nitishwar. அவளுக்கும் ஆசைதான். Hi friends. Welcome. Hi friends, welcome to Nitishwar. இன்னைக்கு வந்து நித்திஷ்க்கு வந்து இப்போ 10th முடிச்சுட்டு லீவில் தான் வீட்டில் இருக்கா. சரி, ஸ்கூல் போகும்போது தான் ஹேர் வந்து பராமரிக்க முடியல, அதனால இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வீட்டில் இருக்கிற அந்த ஹெர்பல்ஸ்லாம் போட்டு அரைச்சி சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அப்படி சில்கியாக காற்றுல எப்படி பறக்குது பாருங்க. நல்ல க்ரோத்தும் சூப்பராக ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஹேர் பேக் என்ன, ஹேர் ஆயில் என்னன்ட்டு. நான் வீடியோ எடுக்கிறேன். நான் இனி கொஞ்சம் அப்படியே அட்மாஸ்பியர்லாம் மாறி இருக்கு பாருங்க, வந்து பாருங்க. சூப்பராக இருக்கா? ஒரு சின்ன மாற்றம் தான். அதனால வந்து எங்கள் கடைக்கு மேலே உள்ள வீட்டில் தான் இருக்கும். அதான் கடையில் வைக்கிறதுக்காக சூப்பராக ஒரு அந்த பேம்பு, லக்கி பேம்பு வாங்கியிருக்கோம். இதுக்கு தினம் தண்ணி ஊற்றுறது வந்து நம்ம நித்திஸ்ரீ தான். ஸோ ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிருக்கு பாருங்க. வாங்கும்போது ஒன்றும் இல்லை, இப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி இது செல்லத்தோடைய வேலை தான். தினமும் அவளுக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கறதுனால அவளுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது கார்டனிங்கில். அதனால் கார்டன் வந்து நிறைய இப்போ நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் ஐடியா. மொட்டை மாடி இல்லை நிறையா சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு அவளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலான் இருக்கு, மாடி தோட்டம். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். ஏற்கனவே வந்து நிறைய பண்ணியிருக்கா. இருந்தாலும் இப்போ இந்த வெந்தயம் அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் போட்டு அவளுக்கு ட்ரெயின் பண்ணலான்னு அப்படின்னு இருக்கேன். இங்கே தான் வந்து பிளான்ட் இருக்குது பாருங்கள். இதுதான் செகண்ட், அதாவது மைன்ஸ், அது என்ன சொல்லுவாங்க, அணு உலை உயரமாக கட்டும். அதுதான் 1 and 2, 3 and 4 and 5 வந்துகிட்டே இருக்கு. ஆமாம், மொட்டை மாடல இருக்க நான் காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த லீவில் அவளுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு 3-4 வயசுலேருந்தே உள்ள வளையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. இல்லை 4-5 வயசு. ஆமாம், 5 வயசுக்குலாம் பின்ன இருக்காத குழந்தைங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கும் பாருங்க, குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க அழகா. இதுதான் இப்படி தான் இருக்கும். எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ பாரு, இப்போ அளவு எப்படி இருக்கு, அப்போ எப்படி இருக்கு பாரு. இப்போ என்ன சைஸு, இது என்ன சைஸ், எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தூக்கி போடவே மனசு வரல. வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், மெமரபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் செல்ல குட்டிலாம் நீ வளர்ந்து பெரிய குட்டி ஆகியாச்சு. இதெல்லாம் அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னா, சரி இதை வச்சு இவ்வளோ வச்சு ஏதாவது செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும். இது பேர் என்னம்மா? வளையல். அப்பா, அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, இவளுக்கு வந்து ஹேர் எந்த அளவுக்கு இந்த லாங்காக வளருதோ அதே மாதிரி வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால அவளுக்கு வந்து இந்த கன்னத்தில் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பூனை முடியெல்லாம் நிறையா வளருது. இதை வந்து அந்த சின்னதுலேருந்து மஞ்சள் இதெல்லாம் போட்டு வளர்த்துருந்தா நல்லா வந்திருக்குமான்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் வந்து போகாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால நான் அதெல்லாம் போட்டது கிடையாது. போடுங்க, வெள்ளி சேவை மட்டும் மஞ்சள் ஜூஸ்லாம் குடிப்பா. ஆமாம், அந்த மாதிரி குளிப்பாட்டி இருந்திருக்கலாம். எனக்கு இப்போ வந்து பிரச்சனை என்னென்னாக்கா ஹேர் க்ரோத் இருக்கிற அளவுக்கு இவளுக்கு வந்து இந்த மீசையெல்லாம் வளருது. இந்த இங்கெல்லாம் நிறைய இந்த பூனை முடியெல்லாம் நிறையா இருக்குது. அதனால வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது யூஸ் பண்ணுற தப்பாக ரைட்டேன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். நான் வாங்கியிருக்கேன், அதான் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல. ஏன்னா சின்ன பிள்ளையாங்கிறதுனால பண்ணுறதா என்னன்னு தெரியல. காமிக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்க, இங்கே பாரு, ஐயோ எவ்வளோ மேகம் பாறேன், எப்படி அதுக்குள்ளே கிளைமேட் மாறிடுச்சு பாருங்களா. ஐயோ இங்கே பாரு எவ்வளோ கருன்னு இருக்கு போகிறான். ஆஹா, செம்ம மழை போல இருக்கு இன்னைக்கு. என்ன ஒரு கருன்னு கருத்த மேகம் வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து வாங்கினது ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் அஹாரோ பிராண்டில். அஹாரோ பிராண்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நான் சரி இது எல்லாமே இது என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், ஹேர் எடுக்கணுமா? சமுத்து எப்படி சிரிக்கிறாளாம். இது சரியா தப்பான்னு தெரியல. குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா, யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணலாமா வேணாம்னு தெரியல, பயமா இருக்கு. இது இப்படி போடலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பெயின்லெஸ் அப்படிங்கிறதுனால நம்ம செய்யலான்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. இதில் சார்ஜபிள் தான் போட்டிருக்கு. புக்கு கொடுத்துருக்காங்க, மேனுவல் புக்கு. இப்படி இதில் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க.
நம்ம சார்ஜ் இல்லை, நம்ம சாதாரண நம்ம ஃபோன் சார்ஜர் எல்லாமே இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாங்கியிருக்கேன். சரி அதை காட்டுமா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை குறையவே இல்லை அவளுக்கு. பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ஹேருக்கு வந்து ஒரு ஆயில் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப இலை, அந்த பேர் என்ன குப்பைமேனி, அதுக்கப்புறம் கத்தாழை இதெல்லாம் வச்சு, இப்போ ரோஸ்மேரி வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன், அது இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அது போட்டால் தான் அந்த பொடுகு தொல்லை தீரும். ஏற்கனவே போட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி மறுபடியும் காய்ச்சி வைக்கணும். இன்னும் ஹேர் ஆயில் யூஸ் நான் ரெடி பண்ணதெல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னும் அதை ரெடி பண்ணணும். இனி இந்த வீட்டுக்கு வந்து நிறைய வேலைகள் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லீவில் அவளுக்கு கொஞ்சம் நல்லா அவளுடைய என்ன சொல்கிறது, அவளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன இதெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக வந்து என்ன சொல்லணும்னா, அவளுக்கு இந்த டைலரிங்கை கற்றுக் கொடுத்துலான்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. இப்போ ஊசி பிடிச்சி எப்படி தைக்கிறா என்ன ஏதுன்னெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்டரிங் கிட்டு வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது, ரிங்கு நூல். ஆமாம் மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ எல்லாமே இருக்குது, நூல் இந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதை ஃப்ரேம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, ரிங்னு சொல்லுவாங்க. இதை வாங்கி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அவளுக்கு ட்ரெயின் பண்ணணும். நான் எனக்கு தெரியும் எம்ப்ராய்டரி ஓரளவுக்கு நான் போடுவேன், அதனால் அவளை சரி பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே செல்ல குட்டியை சூப்பராக்கி விட்டுருவோம். சரியா? ஆமாம், பிரியாவுக்கு வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் வேணால் ஆரி ஒர்க் கற்றுக் கொடுக்கலாம். இப்போலாம் டைம் கிடையாது, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஓடி. +1 முடிஞ்சு அடுத்த நாளே +2க்குள்ள லெசன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் லீவு கிடையாது, போயிட்டு தான் இருக்கா. காலைல 7 o'clock போயிட்டு ஈவினிங் தான் வருவா. அதனால் வந்து அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி இவ இப்போ லீவில் வீட்டில் தானே இருக்கா, அதனால் இவளுக்கு ஏதாவது கிராஃப்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் கிராஃப்ட் ஐட்டம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை பார்ப்போம். இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது என்னம்மா? ஊசி நிறைய இருக்கு, ஊசி கோக்குறது எல்லாமே இருக்கு. சரி பார்ப்போம். ஒன்று ஒன்றா நான் வந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வீடியோ எடுக்கிறேன். சரி ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுது. கிளைமேட்டும் மாறி போச்சு, இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, துணிலாம் காயுது மாடியில், அதெல்லாம் எடுக்கணும். செம்ம மழை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க மாடியில் போய் பார்க்கலாம் வாங்க. மழை பாருங்க, வானம் எப்படி இருக்கு பாருங்க. துணிலாம் காய வச்சுதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அணு பாருங்க, அதான் 1 and 2 அணு உலை. இன்னும் கைக்கு மேலே இருக்கு. அதுதான் வந்து 1 and 2. பக்கத்துலேயே 3 and 4 இதோ இருக்கு, 5 and 6 இதோ இருக்கு பாரு இந்த சைடு. மேலே தூக்குமா கையை, அதான் ரொம்ப தூக்கிட்டு. இதுதான் வந்து பிளான்ட் ஏரியா. சரி ஓகே, பாய். Thank you for watching.